அருமை சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து மறைந்த யெச்சூரி அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம். நிறுநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்பது என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று வள்ளுவர் சொன்னார். நேற்று இருக்கக்கூடிய ஒருவர் இன்று இல்லை என்பதுதான் உலகத்திற்கு உள்ள பெருமை. வயதிலே மூத்திருக்கக்கூடியவர்கள், எனக்கு 85 வயது ஆகிறது இப்பொழுது, இன்னும் எத்தனை காலம் என்று எனக்கு தெரியாது. சர்ச்சில் இடத்திலே ஒரு முறை பத்திரிகையாளர் கேட்டார்கள், வயது கூடிக்கொண்டே போகிறதே என்று கேட்டபோது அவர் சொன்னார், I am ready to meet my master, but I don't know whether my master is ready to meet me. ஆண்டவனை சந்திக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவன் என்னை சந்திக்க தயாராக இருக்கிறானா என்பது எனக்கு தெரியாது. இப்படிதான் அவர் சொன்னார். ஆக வயது முதிர்ந்தவர்கள் காலப்போக்கிலே இருந்துவிட்டு போவதும், வயது முதிராமலே நம்மை விட்டு பிரிவதும் உலக இயற்கையா? ஆனால் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன செய்தார்கள் என்பதை நினைவுபடுத்தி அதையே அவருடைய பெயரில் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காரியமாக யார் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அழகிய முறையில் வாழ்ந்து மறைகிறார்களோ அவர்கள்தான் மக்களுடைய தலைவர்கள். சீதாராம் யெச்சூரி அவர்கள் இங்கு பேசிய அத்தனை பேரும் மிகப்பெரிய அறிஞர், மக்கள் தலைவர், மக்களுடைய உணர்வுகளை புரிந்தவர் என்றெல்லாம் இங்கு பேசியிருக்கிறார். அதனை பற்றி அதிகமாக நான் சொல்லப் போவதில்லை. கொல்லன் தெருவிலே ஊசி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு உள்ள அத்தனை பேரும் அவரை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள். ஆனால் சீதாராம் யெச்சூரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், மார்க்சியவாதிகளுக்கு வழிகாட்டக்கூடியவர் என்று பொதுவாக நம்பப்பட்டிருந்தாலும் இந்திய மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலைவராக திகழ்ந்தவர். இந்திய மக்கள் என்றால் எல்லா மக்களும், எல்லா மதத்தவரும், எல்லா இனத்தவரும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் அனைவரையும் அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலைவராக திகழ்ந்தவர் அவர். இந்திய முஸ்லிம் லீகிலே உள்ள எங்களை போன்றவர்களுக்கு சீதாராம் யெச்சூரியோடு நெருங்கிய பழக்கமும் உண்டு, பாசமும் உண்டு. கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலையும் எங்களுக்கு இருந்திருக்கிறது. ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே அவர் இந்திய அரசியலில் என்னென்ன செய்திருக்கிறார், சமீப காலத்திலே இந்திய கூட்டணிக்கு எப்படி பாடுபட்டிருக்கிறார், இந்திய சமச்சார்பற்ற கொள்கைக்கு, இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதற்கு, இந்திய மக்கள் மத்தியிலே மத நல்லிணக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு, ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை அவர் தொடர்ந்து பேசி எழுதி மக்களை தயார் பண்ணியிருக்கிறார்.